Okay. சார் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே. ஹலோ, ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஆரம்பிங்க, நீங்க ஆரம்பிச்சு. அன்பார்ந்த நண்பர்களே, ஹோமியோ ஆர்வலர்களே, ஹோமியோவின் காதலர்களே, தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த வகுப்பு அப்ரோச் சென்றுகளுடைய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக எடுக்கப்படும் வகுப்பு. அவருடைய புரிதல் திறனுக்கு ஏற்றாற்போல் எடுக்கப்படுகிறது. இது மற்றவர்களுக்கு பயன்படும் என்று கருதிதான் எல்லோரையும் இதில் அனுமதிக்கிறோம். எல்லோரும் இதில் பங்கு பெற்று பயன்பட வேண்டுகிறேன். இந்த வகுப்பில் உங்களோடு ஹோமியோபதி தொடர்பான செய்தியை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றியையும் உங்களுக்கு வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த வகுப்பை தொடங்குகிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, ஹோமியோபதிக்கும் மற்றதுறை மருத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசமே நோயை பற்றிய கருத்துருதான். The concept of disease which differentiate other medicine from homeopathy. ஹோமியோபதி என்பது நோயை பார்க்கும் பார்வையும் உலக மருத்துவங்கள் நோயை பார்க்கும் பார்வையும் முற்றிலும் வேறானது. நோய் என்றால் என்ன? நோயில் குணப்படுத்தப்பட வேண்டியது எது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஹோமியோ மருத்துவத்தை நாம் செய்ய முடியாது. பொதுவாக இன்றைய நிலையில் நோய் என்று அதை அழைக்கிறோம். ஒரு பெயர் சொல்லி நோயை அழைக்கிறோம். அதற்கு மருந்தை அலோபதி மருத்துவத்திலே கொடுக்கிறார்கள், கொடுத்து நலப்படுத்துவதாக கூறுகிறார்கள். உதாரணத்துக்கு நாம் டயாபிட்டிஸ் என்ற நோயை குறிக்கிறோம், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் என்ற நோயை குறிக்கிறோம், எபிலெப்சி என்ற நோயை குறிக்கிறோம். ஆனால் டயாபிட்டிஸ் என்றால் என்ன? டெஃபிஷியன்சி ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் என்கிற பேங்க்ரியாஸ்ல உள்ள அந்த டெஃபிஷியன்சி தான் டயாபிட்டிஸ் முக்கிய காரணம்னு சொல்றாங்க. அதே போல ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் என்ன காரணங்கிறாங்க? இம்யூன் டெஃபிஷியன்சி, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ங்கிறத முக்கியமா கொடுக்குறாங்க. எபிலெப்சிக்கு என்ன? எக்ஸைட்டபிள் ஃபோக்கஸ் ஆஃப் த பிரெயின் சென்டர்னு சொல்றாங்க. பொதுவா இவ்வாறு காரணங்கள் சொல்லி மருத்துவம் பார்க்கப்படுகிறது. குணப்படுத்துகிறார்களா? இல்லை. அதை குணப்படுத்துவதற்கு பதிலாக உள்ளமுக்கிறார்கள். உள்ளமுக்கி அது வேறொரு நோயாக மாற்றப்படுகிறது. ஆனால் அதைத்தான் அறிவியல் பூர்வமான வைத்திய முறை என்று குறிக்கொள்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக ஹோமியோபதி அவ்வாறு நோயை பார்க்கவில்லை. மாடர்ன் மெடிசனுடைய நோக்கம் பாலியேட் பண்றதுதான், குணப்படுத்துவதல்ல. வித் சைடு எஃபெக்ட்ஸ். அது சைடு எஃபெக்ட் இல்லாம அவங்க பாலியேட் கூட பண்ண முடியாது. நிச்சயமா ஹோமியோபதி அப்படி கிடையாது. So, concept of modern medicine about the disease is local phenomena. The disease in particular part, but it is entirely different from homeopathy. Not only homeopathy, the homeopathy differs from all therapies because it has different view about disease. The allopathic concept, the modern medicine's concept failed. It instead of cure the disease, it metastasis the disease or suppress the disease. It will cause to more severe disease.
but they are called, it is scientific and also it is way of treatment. But homeopathy not like that. So homeopathy demands further study about the disease. Disease is more than that. Concept of disease in homeopathy is not pathology, not diagnosis label. So what is disease in homeopathy? It is the altered state. Disease is nothing but the state. Altered state is a posture adapted by the organism in a particular situation for the survival of the organism. It is disease. Disease is a posture adapted by the organism for the survival of the organism in particular situation. So the posture adapted by the organism and the உயிர் எடுத்துக்கின்ற தோற்றம் குறிப்பிட்ட சூழலில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அல்லது எடுத்துக்கொள்ள இந்த ஆர்கானிசம் எடுத்துக்கொண்ட ஒரு முறைதான். சோ டிசீஸ்ங்கிறது ஆர்கானிசம் எடுத்துக்கொண்ட போஸ்ட் in order to survive. But the posture is appropriate and it is proportionate. It is good. It needs no remedy. When the posture is inappropriate, not proportionate, it is disease. It is to be mentored. It is to be corrected. இதுதான் உண்மை. என்ன அர்த்தம் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கா? நோய் என்பது ஒரு மனிதன் ஒரு சூழலில் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு தோற்றம். அந்த தோற்றம் பொருத்தமாகவும் அளவோடும் இருக்குமானால் அது சரியானது. அதற்கு எந்த விதத்திலும் நாம் மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது பொருத்தம் மற்றும் அளவுக்கு மீறி இருக்குமானால் நிச்சயமாக அதற்கு நாம் மருந்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம கையில வெயிட் தூக்கிட்டு போறோம், ஒரு 5 கிலோ காய்கறி பையை தூக்கிட்டு போறோம். நிச்சயமா நேரம் நடந்து போக முடியாது. நாம் அந்த எந்த கையில தூக்கிட்டு போறோமோ அதற்கு ஆப்போசிட் சைட்ல பெண்ட் பண்ணி தான் நடந்து போகணும். என்னை தொலைல இருந்து பாக்குறதுக்கு ஐயோ பிஎல் என்ன இப்படி போறாரு, ஒரு பக்கம் சாஞ்சுக்கிட்டே போறாரு, என்ன போவோம், என்னாச்சு அவருக்கு அப்படின்னு தோணும். ஆனா ஒரு கையில வெயிட்டை தூக்கிட்டு நேரம் போனோம்னா எனக்கு முதுகு ஒடிஞ்சு போகும். அப்ப இந்த போர்ஷன் நான் எப்ப எடுக்கிறேன், இந்த சிச்சுவேஷன்ல நான் கட்டாயம் தேவைங்கிற போது எடுக்கிறேன். அப்ப இது டிசீஸ் இல்லை. ஆனால் ஒரு சின்ன புத்தகத்தை கையில ஒண்ணுட்டு பிஎல்வி சொல்லியிருக்காரு, ஒரு கையில வெயிட் இருந்தா அதுக்கு ஆப்போசிட்ல வளைஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வளைஞ்சிட்டு போனேன்னா ஒரு கேள்வி குத்தா இருக்கும். என்ன பிஎல்வி போறிய, உங்களுக்கு என்ன முதுகுல எதுவும் பிரச்சனையா அப்படி கேட்டான். இல்லைங்க நான் அந்த கையில புத்தகம் வச்சிருக்கேன் அதனால வளைஞ்சிட்டு போறேன் அப்படின்னா ஒரு சிரிப்பா இருக்கும். நிச்சயமா அது டிசீஸ் இல்லை, அது டிசீஸ். அப்படி போனதான் டிசீஸ். அதாவது posture adapted by the organism improportionately. அந்த ப்ரொபோர்ஷனேட் இல்லாம சரியான சூழல்ல சரியான அளவுல செய்யாம மிகையாவையோ குறைவாவோ செஞ்சா அது டிசீஸ் ஆகும். இது ஒரு கான்செப்ட். அப்ப இதுல என்ன தெரியுது, disease is unlike modern medicine
not local. It is general. டிசீஸ்னா என்ன, லோக்கல்னா என்ன? அவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில வர்ற ஒரு பேத்தாலஜியை வச்சு மருந்து கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கறதுதான் டிசீஸ். அதுக்கு ஒரு உள்காரணம் இருக்கு, அதை நீக்குவதுதான் டிசீஸை குணப்படுத்துறதுன்னு சொல்றாங்க. ஆனா ஜெனரல்னா என்ன? ஜெனரல்னா பொதுவாக என்று சொல்லுகிறோம். ஆனால் பொதுவானது கிடையாது, முழுமைக்குமானது. டிசீஸ் என்பது முழுமைக்குமானது. முழுமைக்குமானது முழு மனிதனும் பாதிக்காமல் ஒருபோதும் நோய் வராது. ஆக நான் 189 அபாரிசத்தை நீ படிச்சேன்னா ஒரு அருமையான ஒரு அபாரிசம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதாவது அது என்ன சொல்லுது, ஒரு ஒரு உறுப்புல வர சின்ன டிசீஸ் கூட ஒட்டுமொத்த உறுப்பையும் பாதிக்காமல் வருவதில்லை. ஒட்டுமொத்த உறுப்பினுடைய அனுமதியோடுதான் வருகிறது. ஒட்டுமொத்த உறுப்பும் அதில் இணைந்திருக்கிறது. அவ்வாறு அதை அனுமதிக்காத போது ஒருபோதும் அந்த குறிப்பிட்ட உறுப்பில் நோய் வராது என்பதுதான் அந்த அவாசத்தினுடைய சாரம். அப்ப இது எந்த மருத்துவத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது? கிட்டத்தட்ட இவ்வாறு தெளிவாக எளிதில் சொல்லக்கூடிய ஒரே மருத்துவ முறை ஹோமியோபதி மட்டும்தான். ஆகவே ஹோமியோபதி மனிதனை முழுமையாக பார்க்கிறது. மனிதன் முழுமையாக பிறக்கிறான், முழுமையாக வளர்கிறான், முழுமையாக வாழ்கிறான், முழுமையாக நோய்கிறான், முழுமையாக இறக்கிறான். இதுதான் உண்மை. So this is not local, it is general, it is holistic. ஒரு முழுமையான ஒன்று என்பதுதான் ஹோமியோபதியுடைய பார்வை. So this is not a diagnostic label. It is individual state of mind. Individual state of mind. நோய் என்பது 210வது சொல்றது போல altered state of mind and disposition. ஒரு மனதின் அல்லது சுபாவத்தின் மாறுபட்ட நிலை. நோய் என்பது ஒரு ஆரோக்கியமான நிலையிலிருந்து ஆரோக்கியமற்ற நிலைக்கு மாறுவது. சுருக்கமா சொன்னா அந்த ஆல்டர்ட் ஸ்டேட்டை கரெக்ட் பண்ணாம நாம் நோயை குணப்படுத்த முடியாது. ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல அந்த ஸ்டேட் மாறணும். அப்ப மாறினாத்தான் அது சரியான ஆரோக்கியமான நிலை. சிச்சுவேஷன் இல்லாத போதும் சிச்சுவேஷன் இருப்பதற்கு மீறியோ குறைவோ அந்த ஸ்டேட் எடுத்துக்கொண்டால் அது டிசீஸ் தான். உதாரணமாக நீங்க போறிய ஒரு சிங்கம் வருது, சிங்கத்தை பார்த்து நீங்க ஓடி ஒளிஞ்சு மரத்துல ஏறி உட்காருறீங்க. அப்போ ஒருத்தர் வர்றாரு, என்னப்பா போய் இப்படி பயந்து ஓடி சிங்கம் மரத்துல ஏறி உட்கார்ற அப்படின்னு கேட்டா அவர் முட்டாள். ஆனா நிச்சயமா அந்த பயம் அவசியம். ஏனென்றால் சிங்கம் அதை தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பயந்து ஏறி ஒளிந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் தான் சரி. இது ஒரு கியூர். ஆனால் ஒரு பூனைக்குட்டி வருது, நிச்சயமா அது ஒரு சரியானது கிடையவே கிடையாது. பூனைக்குட்டி ஓடும்போது யாரும் பயந்து ஓடுவானா? என்னப்பா அப்படி ஓடுற, பூனைக்குட்டி வருத ஓடுறேன்னு. அட போப்பா, இதுக்கு பயப்படுறியா? நிச்சயமா அது இல்லை, இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமா இரு அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இதுக்கு பேரு டிசீஸ். ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல இண்டிவிஜுவல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தேவையற்ற போஷரையும் தேவையற்ற நிலையை எடுக்கும், அல்லது அந்த நிலையில் அது ஆரோக்கியமான நிலையிலிருந்து ஆரோக்கியமற்ற நிலைக்கு போய்விடுது. அந்த நிலையை மாற்றி அமைப்பதுதான் கியூர்.
சிச்சுவேஷன் இருக்கும் போது எடுத்தா பரவாயில்ல, இல்லாத போதும் அதையே எடுத்தா நிச்சயமா அது நோய். அதனால கான்செப்ட் ஆஃப் டிசீஸ்ங்கிறது ப்ரொபோர்ஷனேட் டு த சிச்சுவேஷன். கான்செப்ட் ஆஃப் கியூர் என்பது ப்ரொபோர்ஷனேட் டு த சிச்சுவேஷன். அப்ப சிச்சுவேஷன் இல்லாத போது நாம் அந்த சிச்சுவேஷன் இருந்தா எப்படி இருப்போமோ அப்படி இருந்தா அது நோய் தான். அப்ப நோய் என்பது ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஆரோக்கியமற்ற நிலையில் அவனுடைய மனமும் உடலும் எடுத்துக்கொள்ளும் ஒரு தோற்ற நிலை என்பதை மறந்துவிட வேண்டாம். சோ நோய் என்பது ஒரு மனிதனுடைய ஸ்டேட், ஆல்டர்டு ஸ்டேட். ஸ்டேட்னா என்ன? ஸ்டேட் என்பது ஒரு மனிதனுடைய சுபாவ நிலை. அப்ப சுபாவம் பாதிக்கப்படுவதுதான் நோய் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம். இன்னைக்கு வள்ளுவர் சொல்றார், மிகையினும் குறையினும் நோய் செய் நூலோ வழி முதலாய் எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்றார். இங்க பித்த கப வாதம் என்று சொல்லக்கூடிய மூன்றுடைய சமநிலை அல்லது பேலன்ஸ் என்பது இருந்தால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான். எப்பொழுது பேலன்ஸ் மாறுகிறதோ அவன் நோயா இருக்கிறான் என்பதுதான் அது வள்ளுவர் சொல்கிறார். அவன் ஏன் பேலன்ஸ் மாற வேண்டும்? ஏன் அவன் முழுமையாக இவ்வாறு இம்பேலன்ஸ் ஆக வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார். ஏன் சொன்னாரா என்றால் இல்லை. மருந்து என்ற அதிகாரத்தில் அதற்கான விடை இல்லை. ஆனால் மற்ற குரலிலே அதற்கு விளக்கம் கூறுகிறார், பல இடங்களிலே கூறுகிறார். அது பின்னாடி பார்ப்போம். இப்ப டிசீஸ்னா என்ன? நம்முடைய உயிர் பண்பு சீர்கேடு அடைவது. உயிர் பண்பு சீர்கேடு அடைவதால் நம்முடைய உணர்வு நிலையும் செயல்பாட்டு நிலையும் மாறுபடுகிறது. உணர்வு நிலையும் செயல்பாட்டு நிலையும் மாறும் பொழுது நம்முடைய செய்கை, உணர்வு எல்லாமே மாறுகிறது. அவ்வாறு மாறும் செய்கைகளும் உணர்வுகளும் குறிகளாகவும் அடையாளங்களாகவும் வெளியே தருகிறது. இதைத்தான் 7வது அப்பாரிசம் சொல்லுகிறது. இதைத்தான் 11வது அப்பாரிசம் சொல்லுகிறது. அப்ப நோய் என்பது நம்முடைய உயிர் பண்பின் சீர்கேடு என்பதுதான் சரியாக இருக்கும். அதாவது வைட்டல் பிரின்சிபிள் என்று என்டையர் ஆர்கனானிலும் பல இடங்களில் ஆணிமன் அவர்கள் இதை வலியுறுத்துகிறார். 11வது அப்பாரிசத்திலே கூறுகிறார், நோய் என்பது வைட்டல் பிரின்சிபிள் பாதிப்பது. அது மாறுபட்ட உணர்வை தருகிறது. அந்த மாறுபட்ட உணர்வு மாறுபட்ட செயல்பாட்டுக்கு கொண்டு செல்கிறது. அந்த மாறுபட்ட உணர்வும் மாறுபட்ட செயல்பாடும் குறிகளாகவும் அடையாளமாகவும் வெளிப்புறத்தை தெரிகிறது. இந்த குறிகளின் தொகுப்பு மற்றும் அடையாளங்கள் குறிகளின் தொகுப்பு நோயை பற்றிய வரைபடத்தை நமக்கு தருகிறது. இதுதான் ஹோமியோபதி நோயை பற்றிய பார்க்கும் பார்வை. இது சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் ஒருபோதும் நோயை பார்க்க முடியாது, நோயை குணப்படுத்த முடியாது. அலோபதி சொல்வது போல டயக்னோஸ்டிக் லேபிள் என்னைக்குமே நமக்கு நோய் குணப்படுத்த உதவாது. அப்ப நோய்னா இன்னும் சொல்ல போனா, டிசீஸ் இஸ் நத்திங் பட் ஹிண்ட்ரன்ஸ். என்ன ஹிண்ட்ரன்ஸ்? தடை. டு அட்டைன் த ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங். ஒரு வெல்பீயிங்கை நம்ம
அடைவதற்கு ஒரு தடை நோய் என்பது. எப்ப தடையாகும்? நம்முடைய சுபாவத்தின்படி நாம் எப்பொழுது வாழவில்லையோ அப்பொழுது அது நம்முடைய இயல்பு வாழ்வுக்கு பாதிப்பு. இது நன்றாகவே உங்களுக்கு தெரியும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சுபாவத்தின்படிதான் வாழ நினைக்கின்றான். வாழ்வதற்காக முழு பிரயத்தனமும் பண்ணுகிறான். அப்படி அவன் செய்து அதில் வெற்றியடைந்தால் நலமாக இருக்கிறான். அவ்வாறு செய்து அதில் தோல்வியடைந்தால் அவன் நோயுறுகிறான். Disease is nothing but the hindrance to attain the state of well-being. What is state of well-being? For almost useful to himself, for almost useful to his family, for almost useful to society, for almost useful to the world, almost useful to the universe, at least to merge with the oneness. சொல்வார், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்று கூறுவார். என்ன ஒத்தது? ஒரு ஆழமான பொருள் அது. நானும் நீனும் வேற இல்லை. நானும் இந்த உயிர்களும் வேற அல்ல. ஒரு ஆற்றலின் வடிவங்கள் தான். ஆற்றலோடு தனித்தன்மை சேரும் பொழுது அந்த வடிவமானது தோன்றுகிறது. அவ்வாறு தோன்றியதுதான், அதுதான் வைட்டல் ஃபோர்ஸ். அது ஆன்மான்னு சொல்லுவாங்க மதவாதிகள், அது வேற விஷயம். நிச்சயமா என்னைய பொறுத்தளவுல அதுதான் வைட்டல் ஃபோர்ஸ். வைட்டல் ஃபோர்ஸ் இல்லாத பொருளும் இல்லை, இல்லாத உயிரும் இல்லை, இல்லாத மனிதனும் இல்லை. ஸோ வைட்டல் ஃபோர்ஸ் இஸ் காம். அந்த வைட்டல் ஃபோர்ஸ் எதுக்காக இருக்கிறது? 9வது ஃபாரஸ்ட் என்ன சொல்லுது? ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு இது உயிரை தருகிறது, அவனை எல்லையற்ற வகையில் ஆட்சி செலுத்துகிறது, அனைத்து உறுப்புகளையும் ஒருங்கிணைந்த உயிரோட்டமான ஒத்திசைவான உணர்வு ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் ஆட்படுத்துகிறது. அதனால் நம்மில் இருக்கக்கூடிய பகுத்தறியும் மனமானது இந்த ஆரோக்கியமான உடலை வாழ்தலின் உயர்ந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். சோ இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. வைட்டல் ஃபோர்ஸ் நோக்கம் என்ன? வைட்டல் ஃபோர்ஸ் நோக்கம் இந்த மனிதன் must be useful to himself, to his family, to society, to the world, to the universe. Almost he has to merge with the oneness. That is Lord சொன்ன ஒத்ததறிவான் உயிர்வான். இந்த நிலைக்கு போனாதான் ஆரோக்கியமா இருக்கலாம். இல்லைன்னா டிசீஸ் இருக்கான்னா. அப்ப டிசீஸ் என்பது நம்முடைய இயல்பு நிலை பாதிப்பு. அந்த இயல்பு நிலை பாதிப்பை நாம் சரி செய்ய வேண்டும். அந்த ஸ்டேட்டை மாற்ற வேண்டும். அந்த ஸ்டேட் என்பது ஒரு குறிப்பிட்ட உறுப்பையோ குறிப்பிட்ட பகுதியையோ அல்லது குறிப்பிட்ட செயல்பாடையோ குறிப்பதல்ல, அது ஒட்டுமொத்த மனிதனையும் குறிப்பதாகும். ஆகவே நோய் என்பது ஒரு முழுமையான பாதிப்பு. ஆகவேதான் ஹோமியோபதி இஸ் a holistic treatment. இது மனிதனை முழுமையாக நலப்படுத்துகிறது, அது முழுமையாக பார்க்கிறது என்று ஏற்கனவே சொன்னோம். டிசீஸ்னா என்னன்னா ஆல்டர்ட் சென்சேஷன் என்ன? That is disease and enslavement to his emotion. This is nothing but enslavement to his emotion. அவனுடைய உணர்வுகளுக்கு அடிமையாக்குவது என்பது நோய். That is from moment to moment.
கணத்துக்கு கணம் மனிதன் அவனுடைய உணர்வுகளுக்கு பெரும்பதிய அடிமையாகிறான், அல்லது அவன் உணர்வுகளை அவனுடைய இயல்புப்படி கையாளுகிறான், அல்லது உணர்கிறான், அல்லது அனுபவிக்கிறான். இதுதான் அந்த மொமெண்ட் டு மொமெண்ட் அவன் அவனுடைய எமோஷன் படி வாராடினா அவன் நோயுற்றதா கருதுகிறான். அதுதான் உண்மையும் கூட. அதுதான் ஆல்டர்டு சென்சேஷனல் ஆனிமன் சொல்லுகிறார். அப்புறம் disease is nothing but the mental state which is only for selfishness and egoism. அப்ப நோய் என்பது ஒரு சுயநலவாதம், சுயநலம் அந்த ஆணவம். எப்பொழுது மனிதனுக்கு சுயநலமும் ஆணவமும் இருக்கிறதோ அப்பொழுது அவன் உண்மையிலே நோயுற்றிருக்கிறான். ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் இண்டிவிஜுவல், ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் த மைண்ட் என்பதை நாம் இப்பொழுது 3 கட்டங்களிலும் சொன்னதான். அப்ப டிசீஸ் என்பதே நாம் நமக்கும் இந்த நமது குடும்பத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் பயனில்லாமல் வாழ்வதுதான். டிசீஸ் என்பதே நம்முடைய உணர்வுகளுக்கு ஏற்றாற்போல் பிறரை ஒருபோதும் கருதாமல் வாழ்வதுதான். டிசீஸ் என்பது மன ரீதியாக சுயநலமாக இருப்பதுதான், ஆணவத்தோடு இருப்பதுதான் என்பதை மறந்துவிட வேண்டாம். Disease is nothing but the prevention of the continuous and unconditional happiness. அப்ப நோய் என்பது தொடர்ச்சியாகவும் நிபந்தனையற்ற வகையிலும் அடையக்கூடிய மகிழ்ச்சியை தடுப்பதுதான், அடையக்கூடிய மகிழ்ச்சியை தடுப்பதுதான். Disease is nothing but the prevention of the continuous and the unconditional happiness. So we are all diseased. We are all diseased. Our state of our individualization, our individuality is diseased. It is conditionally healthy. It is conditionally healthy. நோய் என்பது என்ன? நோய் என்பது நம்முடைய தனித்துவமே நோய்தான். ஒரு நிபந்தனையோடு கூடிய ஆரோக்கியம்தான். அப்ப நோய் எப்பொழுதும் நாம் நம்முடைய தனித்துவத்தை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள தனித்துவத்தை நாம் விட்டுவிடுகிறோமோ, அல்லது எப்பொழுது நாம் நம்முடைய தனித்துவத்துக்கு முக்கியம் கொடுத்து அதை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நோயாளியாகத்தான் இருக்கிறோம். அப்ப நோய் என்பது இந்த நம்முடைய தனித்துவத்தை விட்டு மனித தனித்துவத்துக்கு வர வேண்டும் என்பதுதான். அப்பொழுதுதான் நாம் உண்மையான ஆரோக்கியமான மனிதனாக இருந்து கொண்டு நமக்கும் மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் ஏன் இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் பயனுள்ளவராக இருக்க முடியும். அப்படி இருந்தால்தான் நாம் உயர்ந்த நோக்கங்களுக்காக வாழ்பவர்களாக ஆவோம். டிசீஸ் என்பது வள்ளுவர் அல்லது கானிமன் கூறுவது போல derangement of the vital principle. அது எதற்கு காரணமாகிறது? நம்ம உணர்வையும் செயல்பாட்டு நிலையையும் பாதிக்கிறது. இந்த உணர்வும் செயல்பாட்டும் நிலை பாதிப்பு
குறிகளாகவும் அடையாளங்களாகவும் வெளிப்புறத்தில் தெரிகிறது. இந்த குறிகளையும் அடையாளங்களையும் நாம் தொகுத்து பார்த்தால் ஒரு வரைபடம், நோயை பற்றிய வரைபடம் நமக்கு கிடைக்கிறது. ஆக நோய் என்பது derangement of the vital principle which will become cause to altered sensation and altered function. The altered sensation and altered function revealed to the external world as symptom and signs. The totality of the symptom and signs gives a big picture of the disease. That is the only way that homeopathy sees the disease, through which we demand the remedy to cure it. இதுதான் உண்மை. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், நோய்க்கு என்ன காரணம்? நோய்க்கு காரணமே நீ பிறருக்கு தீங்கு செய்யறதுதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, பல குரல்ல சொல்றாரு. ஹானிமன் 19வது நோய் என்பது உணர்வு, ஆரோக்கியம் என்பது உணர்வு நிலையும் செயல்பாட்டு நிலையும் பொறுத்தது என்று சொல்றது. It depends upon sensation and function. So disease என்பது உணர்வு நிலை பாதிப்பு, ஆரோக்கிய நிலை பாதிப்பு என்றுதான் அர்த்தம். இதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். உணர்வு நிலை பாதிப்பு நோய் அதான் சொல்றாரு. காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றின் நாமம் கிடக்கடும் நோய்ங்கிறார். இது உணர்வு நிலையில பாதிப்பு. வெகு ஆசை, சிற்றின்ப ஆசை, கோபம், மன மயக்கம், இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மில் குறைகிறதோ அந்த அளவுக்கு நாம் ஆரோக்கியமாக இருப்போம். இவையெல்லாம் எந்த அளவுக்கு மிகுகிறதோ அந்த அளவுக்கு நாம் நோயற்றவராக இருப்போம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்ப நோய் என்பது இந்த உணர்வு நிலையில் இந்த மூன்று மிகுதியாக இருப்பதுதான் என்பதை மிக சிறப்பாக வள்ளுவர் சொல்லுகிறார், ஹானிமனும் சொல்லுகிறார்கள். ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய உணர்வு நிலையும் செயல்பாட்டு நிலையும் பொறுத்தது என்று 19வது அபாரசிலே சொல்லுகிறார். வேற என்ன சொல்றாரு? பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்குன்னு சொல்றார். அப்ப பற்று நமக்கு எந்த அளவுக்கு மிகுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மிடையே சுயநலம் இருக்கிறது. அந்த சுயநலம் நம்மளை நீங்க முடியாத நோயில் ஆழ்த்துகிறது. அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், அதைத்தான் ஹானிமன் சொல்லுகிறார், உணர்வு நிலை என்று சொல்லுகிறார். அடுத்து செயல்பாட்டு நிலையை பற்றி சொல்லுகிறார். செயல்பாட்டு நிலை பாதிப்புத்தான் நோய் என்று ஹானிமன் சொல்லுகிறார். என்ன செயல்பாட்டு நிலை பாதிப்பு? அவர் சொல்வது ரைட்டா? நிச்சயமாக ரைட்டு தான். ஏனெனில் அதை வள்ளுவர் மிக தெளிவாகவே சொல்லுகிறார். தீப்பாலதான் பிறர்க்கண் செய்யற்க நோய் பால் தனை அடல் வேண்டாதான். உனக்கு நோய் வேணாம்னு நினைக்கிறியாப்பா? ஒரு உபாதம் சொல்றேன் கேளு, தயவு செய்து கேளு, பிறகு தீங்கு செய்யாத. இவ்வளவு அழகான பொருள் பாருங்க. இதைத்தான் வள்ளுவர் சொல்லணும். ஹானிமன் சொல்றாரு, செயல்பாட்டு நிலை பாதிப்பு என்று சொல்லுகிறார். நோய் என்பது என்ன? செயல்பாட்டு நிலை பாதிப்பு. நம்மளுடைய செயல்பாடு பிறருக்கு தீங்கு இழைப்பதாக இருந்தால் நிச்சயம் நாம் நோய்வாய்ப்படுவோம், எந்தவித சந்தேகமே கிடையாது. நம்முடைய செயல்பாடு பிறருக்கு தீங்கு செய்யாததாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் பிறருக்கு தீங்கு செய்கிறோமோ அப்பொழுது செயல்பாடு நிச்சயமாக தவறான செயல்பாடாகத்தான் இருக்கும். அந்த தவறான செயல்பாடு நோயாகத்தான் நம்மிடையே தோன்றும். மேலும் வள்ளுவர் சொல்லுகிறார், நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாம்.
நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். ஆணிவன் வள்ளுவரும் ஒரே பாயிண்ட்ல சந்திக்கிறான். எப்படி நீ நோய் செய்யாம இருந்தீன்னா, பிறருக்கு நோய் செய்யாம இருந்தீன்னா, பிறருக்கு தீங்கு செய்யாம இருந்தீன்னா உனக்கு நோயே வராது. நிச்சயமா உனக்கு நோய் வராது அல்லது எந்த துன்பமும் வராது என்பதுதான் உண்மை. இதை வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார். நோய் செஞ்சா என்னய்யா அப்படின்னு கேட்கலாம். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார். தீவினை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவுரைந்தற்று அப்படின்பார். அப்ப தீவினை செய்தவன் நோயுறுவதை யாரும் தடுக்க முடியாது. எவ்வாறு ஒரு மனிதனுடைய நிழலை அவனிடமிருந்து பிரிக்க முடியாதோ, அவனுக்கு வரும் தீமையையும் நோயையும் நிச்சயமாக நீக்க முடியாது. ஆகவே தீவினை செய்யாமல் இருப்பதே ஆரோக்கியமான நிலை, தீவினை செய்வதே நோயுற்ற நிலை. நீ நினைக்கலாம், நான் தெரியாம தாப்பா செஞ்சுட்டேன், நான் வேணும்னா செஞ்சேன் அப்படின்னு நினைக்கலாம். நீ தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் புரிஞ்சு செஞ்சாலும் புரியாம செஞ்சாலும் நோய் உனக்கு வந்தே சொல்றாரு. மறந்தும் பிறன்கேடு சூழற்க. சார் உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க சார். பிஎல்வி சாரோட மைக் ஆஃப்ல இருக்கு. சார் உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மியூட் இருக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது சார். ஆஃப் ஆயிடுச்சு மைக்கு. சார் பழையபடி உங்க மைக் ஆஃப் ஆயிருக்கு. இப்ப கேக்குதா? கேக்குது சார். கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே. அப்ப நோய் என்பது நம்முடைய உயிர் பண்பு பாதிப்பு. உயிர் பண்பு பாதிப்பு மாறுபட்ட உணர்வுக்கும் மாறுபட்ட செயல்பாட்டுக்கும் கொண்டு செல்கிறது. அந்த மாறுபட்ட உணர்வும் மாறுபட்ட செயல்பாடும் தான் அடிப்படையிலே நோயாக வெளிப்படுகிறது. அது புறத்தே பொறிகளாகவும் அடையாளங்களாகவும் தெரிகிறது. இதை ஹானிமன் மட்டும் சொல்லவில்லை, இதை வள்ளுவரும் சொல்லுகிறார் என்று இப்பொழுது சில பொருள்களை நாம் பார்ப்போம். நோயை பற்றிய கான்செப்ட் மற்ற மருத்துவ முறைக்கும் நமக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் உறுப்பு சார்ந்த அல்லது ஒரு பகுதி சார்ந்த கோளாறை நோய் என்று சொல்லுகிறார்கள். நாம் அவ்வாறு சொல்லுவதில்லை. நாம் ஒட்டுமொத்த மனிதனின் பாதிப்பு என்று கூறுகிறோம். ஆகவே ஒட்டுமொத்த மனிதனை நலப்படுத்துவதுதான் குணம் என்று சொல்லுகிறோம்.
இதைத்தான் ஹோமியோபதி சொல்லுகிறது. அப்ப நோய் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் ஹோமியோபதியை சரியாக செய்ய முடியும். மூன்றாவது அபாரிசத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார், வாட் இஸ் டு பி கியூர்ட் இன் டிசீஸ் என்று மருத்துவர் உற்றறிந்து உணர்ந்தறிய வேண்டும் என்று சொல்கிறார். அங்கே நோயில் உணர்ந்தறியப்பட வேண்டியது என்பது என்ன என்றால் அவருடைய ஆல்டர்டு ஸ்டேட் என்பதைத்தான், அவருடைய சீர்கட்ட உயிர் பண்பைத்தான் என்பதுதான் உண்மை. அந்த சீரட்ட உயிர் பண்பை நாம் சரி செய்யும் பொழுது நோய் என்பது குணமாகிறது. இதைத்தான் ஹானிமன் சொல்லுகிறார். 14வது அபாரிசத்திலே ஒரு அழகான ஒரு வரியிலே சொல்லுகிறார், ஒரு நாக்சியஸ் இம்மெட்டீரியல் ஃபோர்ஸ், டாக்ஸிக் ஃபோர்ஸ் இந்த உயிர் பண்பை தொந்தரவு செய்து இம்சை செய்து அது இயல்பு நிலையை மாற்றுகிறது. அவ்வாறு இயல்பு நிலை மாறி வரும் பொழுது வெளிப்படும் அடையாளங்களும் குறிகளும் தான் சிம்டம் என்று சொல்லுகிறார். அப்ப இயல்பு நிலை பாதிப்புத்தான் நோய் என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. இவ்வாறு நோயை எப்பொழுது நாம் பார்க்க பழகுகிறோமோ அப்பொழுதுதான் ஹோமியோபதியை சரியாக செய்ய முடியும். ஹோமியோபதி மற்ற துறை மருத்துவங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அது மனிதனை முழுமையாக பார்க்கிறது. மனிதன் ஒருபோதும் தனி உறுப்பிலே நோயுற மாட்டான். அவன் தனி உறுப்பிலே நோய் வருவது என்பது ஒட்டுமொத்த மனிதனின் பாதிப்பு ஒரு தனி உறுப்பிலே வெளிப்படுகிறது என்பதுதான். இப்பொழுது நோயை பற்றி ஒரு குறிப்பாக சுருக்கமான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த உரையிலே ஒரு சரியாக ஒரு 40 நிமிடங்கள் மேல் பேசிய இந்த உரையிலே எங்களுடைய முதலாண்டு மாணவர்களுக்காக கூறப்பட்டது. இதில் பலரும் பங்குற்றிருப்பீர்கள். இந்த பங்குபற்று இதில் கலந்து கொண்ட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இது தொடர்பாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ பாலு. ஐயா, இந்த வகுப்பு தொடர்பா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, இந்த வகுப்பு தொடர்பா இந்த ஹோமியோபதி தத்துவார்த்தம் தொடர்பா சந்தேகம் இருந்தா மட்டும் ஐயாட்ட கேட்கும். இதை தொடர்ந்து அடுத்த வகுப்பு இருக்கு, ஹோமியோபதி ரெப்பர்டரி வகுப்பு. அதனால கொஞ்சம் சீக்கிரமா சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஐயா சந்தேகமே இல்ல போல் இருக்கீங்க. அடுத்த வகுப்பு போயிடலாமாங்க? வராதா? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. மீனாட்சி சுந்தரம் பேசுறேன். சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்றது நம்ம நாட்டுல ஆன்மீக கருத்து கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இந்த சொல்றேன் நான். அதாவது வாழ்தலின் உயரிய நோக்கம் கலத்தல் இருந்தீங்க, பிரபஞ்சத்தோட கலத்தல் இருந்தீங்க. வள்ளுவர் சொல்றதே அதுதான். நம்ம அந்த உயரிய நோக்கமே, மனித பிறப்பிற்கான நோக்கமே, வாழ்வியல் உயர் நோக்கம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒண்ணு அதனுடைய டோட்டாலிட்டியோட சேரணும். அதற்கு தடையாக இருப்பது தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வினை பதிவுகள்னு சொல்றாங்க, பாவ பதிவுகள்னு.
அது பிறருக்கு துன்பம் செய்யும் போது நமக்கு அது பாவப்பதிவா வருது. அப்ப அதை நீக்கி கொள்வதற்கு தான் அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஹோமியோபதியில அதுக்கு சரியான மருந்துகளும் இருக்கு, குறிகளுக்கும் குணங்களுக்கும் உள்ள மருந்துகள் இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு ஆன்மீகம்னா மூட நம்பிக்கை இல்லை, உண்மையான மெய்யியல் கருத்தும் உங்க கருத்தும் ஒன்னா இருக்கு, ஆனிமன் கருத்தும் ஒன்னா இருக்கு, திருவள்ளுவர் கருத்தும் ஒன்னா இருக்குங்க. இது என்னுடைய இது இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டு வந்தீங்க, நல்லா இருந்துச்சு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றிங்கய்யா. நன்றி 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 மீனாட்சி சுந்தரம் சார். வேற யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா தத்துவார்த்தம் தொடர்பா? இருந்தா மட்டும் நீங்க கேட்கலாம். இந்த அபாரிசம்ஸ் மட்டுமே நீங்க கிளாஸ் எடுப்பீங்களா சார் ஐயா? அபாரிசம் எடுக்கலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கேன் ஐயா அந்த இதுல. சரியா கேட்கல சொன்ன அபாரிசம் பாருங்க, போய் 9, 16, 19, 7. ஓகே சரி, நன்றி நன்றி நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. பாஸ்கர் கேளுங்க, நீங்க பேசுனது கேட்டுச்சு சார். பாஸ்கர் சார் பேசுங்க. சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா, நான் கரூர்ல இருந்து பாஸ்கர் பேசுறேங்கய்யா. சொல்லுங்க. ஐயா, அந்த பண்பு உயிர் பண்பு டில்ட் ஆகிறதுனால நமக்கு நோய் வருதுன்னு சொல்றீங்க. இப்ப அந்த பண்பு சரியானா உடனே நோய் சரியாயிருமாங்கய்யா, இல்ல அதுக்கு கால அவகாசம் இருக்குங்களா? சரியாகும். சரிங்க. ஹலோ, வணக்கம் ஐயா, வாழ்களுடன். ஹலோ, நீங்க கேளுங்கம்மா, சந்தேகத்தை கேளுங்க. சந்தேகம் எதுவும் இல்லை, ரொம்ப கிளியரா இருந்தது. வள்ளுவத்தோட அனிமனை இணைச்சி ஐயா விளக்கம் கொடுத்தது ரொம்ப கரெக்டா எனக்கு அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. உயிர் பண்பை இழக்காம இருந்தாலே நோயை தடுத்துக்கலான்றது சொன்னது புதுமையான விதத்துல சொன்னது ரொம்ப அப்சர்வ் பண்ண நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். அப்போரிசம் இவ்வளவு கிளாரிட்டியா எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. ஐயா வணக்கம் ஐயா, ஜெயபாலன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்போதைக்கு நமக்குள்ள இந்த அதாவது உடல் நோய்கள்னு சொல்றீங்களா, இப்ப இந்த சுகரு, பிரஷர் அந்த மாதிரி நோய்கள்லாம் தானா மனுஷனுக்கு தானாவே உற்பத்தி ஆகிக்கிறது தானே ஐயா? இப்ப இதை எப்படி நம்ம உள்ளுணர்வுல கொண்டு வர்றது? இந்த சுகரு, பிரஷரு, அப்புறம் அதாவது என்ன தனக்குத்தானே உற்பத்தி பண்ணிக்கிற நோய், இதெல்லாம் உள்ளுணர்வு சார்ந்து வருமாயா, இல்ல இது உருவாக்கப்பட்ட நோய்? உங்களுடைய சுபாவ பாதிப்பு தான், சந்தேகமே கிடையாது. உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி பாதிக்கிறது தான். உங்களுடைய தனித்துவம் என்ற ஒரு நிபந்தனையோடு கூடிய ஆரோக்கியம் பாதிக்கிறது தான், சந்தேகமே கிடையாது. சரிங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே கஷ்டப்படுறது அந்த நோயில தான், இந்த மாதிரி சர்க்கரை நோய், இதய அந்த உங்களுடைய தனித்துவ பாதிப்பை நீங்க சரியாக கணக்கிட்டு அதுக்கான மருந்தை தேர்வு செய்து நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய தனித்துவ பாதிப்பு சீரடைகிறது. தனித்துவ பாதிப்பு சீரடையும் போது உங்களுடைய நோய் முழுமையாக குணமாகிறது. அது எந்த நோயா இருந்தாலும் குணமாகும். நீங்கள் குணமாகிவிட்டால் உங்கள் சர்க்கரை நோய் குணமாகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப சர்க்கரை நோய் குணப்படுத்தக்கூடிய நோய் தான் பார்க்க முடியுமாயா? நிச்சயமா குணப்படுத்த முடியும். நிச்சயமா குணப்படுத்தும்.
நன்றியா நன்றியா. ஹோமியோபதி மட்டும்தான் குணமுடுத்தும் அந்த விஷயம். ஓ, மிக்க நன்றியா. ரொம்ப ரொம்ப அறிவு சார்ந்த பதில். ரொம்ப நன்றி. சொல்லுங்க. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா? அடுத்த வகுப்புக்கு ஐயா தயாராயிருவாங்க. அது உங்களுக்கு ஒரு பிரிலிமினரியான ஒரு ஆரம்ப நிலை வகுப்பு தான். நீங்க என்னமோ ஆழமா போய் படிக்கலாம். ஆர்கனான நல்லா படிங்க. ஆர்கனான்ல ஒவ்வொரு அபாரசத்தையும் புரிந்து உணர்வோடு படிங்க. நிச்சயமா உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லுது. இந்த ஆன்மீக மக்கள் புரியாம சொல்ற பல விஷயத்துக்கெல்லாம் அது விட சொல்லுது. அதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நீங்க ஒருத்தருமே கேட்கலையே. வைட்டல் ஃபோர்ஸ், வைட்டல் பிரின்சிபிள் என்ன 2 விஷயத்தை சொல்றீங்களே, 2க்கு என்ன வித்தியாசம்னு யாருமே கேட்கலையே. யாராச்சும் கேட்கறீங்களா? ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குறேன். சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா சொல்லுங்கய்யா, கேக்குதுயா, சொல்லுங்கய்யா. ஏன் உங்களுக்கு ஐயா ஒரு சின்ன விஷயம் சொல்லலாமா? ஒரு சின்ன விஷயம். இந்த வைட்டல் ஃபோர்ஸ், வைட்டல் பிரின்சிபல் சொல்றீங்களே, இது நம்ம நாட்டு ஆன்மீகத்துல பிராணசக்தின்னு ஒண்ணு சொல்றாங்க. அததான் காஸ்மிக் எனர்ஜிங்கிறாங்க. இந்த யூனிவர்ஸையே நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல், அதுதான் மனிதனையும் நடத்துது. இப்போ நீங்க சொல்லும்போது உயிர் பண்புங்கிறது எல்லா ஒரு அதாவது நான் மெட்டீரியல், அதாவது உயிர் இல்லாத பொருள், உயிர் உள்ள பொருள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குங்கிறீங்க. ஆமா, அது உண்மை. ஆமா, அது உண்மை. அப்போ அதுதான் நோய் இருக்கிறது. காரணம் அதுக்கு பிறருக்கு தீங்கு செய்வது. நல்லா அழகா சொன்னீங்க. பிறருக்கு தீங்கு செய்வதுதான் நமக்கு முற்பகல் இன்னாசையும் பிற்பகல் நமக்கு தாமே வரும்னு சொல்றாரு வள்ளுவர். அப்ப அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய தப்பு தான் நமக்கு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு தண்டனைன்னு கூட வச்சுக்கலாம். இயற்கையை வழங்கும் ஒரு தண்டனைன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி வருதுங்க. இந்த வைட்டல் பிரின்சிபல் அப்படிங்கிறது, அதாவது நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில சொல்றேன், இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல். அதே ஆற்றல் ஒரு மனிதனுக்குள்ள இயங்கும் போது வைட்டல் ஃபோர்ஸாக இயங்குகிறது. ஆனா ஒரே சக்தி தான். இல்ல, அதை நீங்க தவறா சொல்றீங்க. சரி, வைட்டல் பிரின்சிபிள்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள உள்ள அவனை அவனாக வெளி உலகு காட்டுகின்ற ஒரு உயிரோட்டமான அவனுக்கு மட்டுமே உரித்தான பண்பு. உண்மைங்க, உண்மை. அது உண்மை. வைட்டல் பிரின்சிபிள். அந்த பண்பு இல்லாவிட்டால் அவன் அவனாக இருக்க முடியாது. அந்த பொருள் அதுவாக இருக்க முடியாது. அந்த உயிர் அதுவாக இருக்க முடியாது. அந்த உயிர் அதுவாக இருக்கிறது என்றால் அதற்கான வைட்டல் பிரின்சிபிள் தான் காரணம். அந்த தனிப்பட்ட அந்த தனித்துவமான பண்பு வேறு எந்த உயிரிலும் இருக்காது, வேறு எந்த பொருளிலும் இருக்காது. அந்த பொருள் இருந்து கொண்டு அந்த பொருளை அதுவாக உலகுக்கு அறிவிக்கும் பண்புக்கு பேர் தான் உயிர் பண்பு. அந்த பண்பு எப்பொழுது உயிர் ஆற்றலோடு சேர்கிறதோ அப்பொழுது அது உருவெடுக்கிறது. அந்த உரு மனமாகவும் உடலாகவும் வெளிப்படுகிறது. இதுதான் ஹோமியோபதி எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். மனமும் உடலும் வேற வேற அல்ல. மனம் உயிருடைய உடலுடைய நுண்மை, உடல் மனத்தினுடைய பருமை. இரண்டுக்கும் இந்த உயிர் பண்பு தான் ஆதாரம். இந்த உயிர் பண்பு எப்பொழுது உயிர் ஆற்றலோடு இணைகிறதோ அப்பொழுது இந்த உடல் இந்த உருவம் எடுக்கிறது. அப்பொழுது இந்த உயிர் ஆற்றலானது உயிர் பண்போடு இணைந்து இந்த மனிதனாகிறான். எப்பொழுது இந்த மனிதன்
அவனுடைய உயிர் பண்பை நீர்த்து போக செய்கிறானோ, எப்பொழுது அவனுடைய மனதை, அதற்கு அடிப்படையான மனத்தை காலி செய்கிறானோ, அப்பொழுது அவனுடைய உயிர் பண்பு காலியாகிறது. அந்த காலியான உயிர் பண்பு உயிர் ஆற்றலிலிருந்து விடுதலை அடைகிறது. அந்த விடுதலை அடைந்த உயிர் ஆற்றல், நீங்க ஆன்மானோட சொல்லிக்கிறீங்க, அது எங்கிருந்து வந்ததோ அந்த சோர்ஸுக்கு போயிடும். அதுதான் உயிராற்றல். அந்த உயிராற்றல் தான் அனைத்திலும் இருக்கிறது. அதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அந்த உயிராற்றல் தான் அனைத்தையும் ஓர்மையாக காட்டுகிறது. அந்த உயிராற்றல் நிலை என்றால் ஒருபோதும் எந்த உயிரும் இயங்காது, எந்த பொருளும் மாறாது. அந்த உயிராற்றல் இருப்பதால் தான் அந்த உயிரியானது உணர்கிறது, செயல்படுகிறது, தன்னை பேணி பாதுகாத்துக் கொள்கிறது. இதுதான் 10வது அபாரிசத்தில் ஹானிமன் 10வது அபாரிசம் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் உணர்வதற்கும் செயல்படுவதற்கும் தன்னை பேணிக் கொள்வதற்கும் அவசியமாகிறது அந்த உயிராற்றல். ஆம், அது நிச்சயமாக அதுதான் உண்மை. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறாக செயல்படுகிறானே, வெவ்வேறாக உணர்கிறானே, வெவ்வேறாக தன்னை பேணிக் கொள்கிறானே. ஒரு ஆற்றல் தானே, ஒன்று போல் செய்ய வேண்டியதுதானே. அதுக்குத்தான் உயிர் பண்பு. உயிர் பண்பு இருப்பதால் தான் அந்த ஆற்றலை அந்த பண்புக்கு ஏற்றாறு போல் அது பயன்படுத்திக் கொள்கிறது. செயல்பாட்டிலே, உணர்விலே, தன்னை பேணிக் கொள்வதிலே. ஆக உயிராற்றல் ஒருபோதும் நோய்வானது. அது எந்த பண்பும் அதற்கு கிடையாது. அது எல்லாவற்றிலும் ஒன்றாக இருந்து கொண்டு உலகத்தை ஓர்மையில் கொண்டு வருகிறது. அது ஆன்மா என்று சொல்லலாம், அல்லது எவ்வாறு வேண்டுமென்றாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். டாவோ என்று சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லது எந்த வார்த்தையும் போட்டுக் கொள்ளலாம். ஆனால் அறிவியல் ஆற்றல் இல்லாமல் நாம் இயங்க முடியாது. பொதுவாக நான் சொல்லுகின்றேன், ஒரு மின்சார ஒரு கிரைண்டர் ஓடுது. கிரைண்டர் ஓடும்போது அது மாவாட்டுது. அந்த கிரைண்டர் என்ன செய்யுது சொன்னா மாவாட்டுதுன்னு சொல்லுவோம். எதை ஆட்டுதுன்னா அந்த கல் ஆட்டுதுன்னு சொல்லுவோம். எதை ஆட்டுதுன்னா அரிசி ஆட்டுதுன்னு சொல்லுவோம். இப்படித்தான் சொன்னாங்க. ஆனால் அந்த கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா கல் இருக்குது, மாவு இருக்குது, தண்ணி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஆனா ஆட்டலையே. ஏன்? கல்லுதான் அரைக்குது, அரிசியத்தான் அரைக்குது, ஆனா அப்ப ஏன் அரைக்கல? அப்ப இது அரைக்கிறது கல்லா இருந்தாலும் அரைக்க வைக்கிறது கரண்ட். இதுக்கு பேருதான் உயிராற்றல். புரியுது? அந்த உயிராற்றல் இல்லை என்றால் நாம் எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு மனிதனும் இயங்க முடியாது. ஆனால் இயங்குவது அவனுடைய பண்புக்கு ஏற்றாற்போல்தான் இருக்கும். அந்த பண்பு எவ்வாறு இயங்குகிறதோ அதற்கான பலனும் அவனுக்கு அதற்கு ஏற்றாற்போலும் கிடைக்கும். ஆகவே உயிராற்றல் வேறு, உயிர் பண்பு வேறு, வைட்டல் ஃபோர்ஸ் வேறு, வைட்டல் பிரின்சிபிள் வேறு என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால்தான் தனித்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். தனித்துவத்தை சரியாக புரிந்து கொண்டால்தான் நோயை சரியாக புரிந்து கொள்ள முடியும். தனித்துவத்தை அறிந்தால்தான் தனித்துவம் சார்ந்த மருந்தை தேர்வு செய்ய முடியும். தனித்துவம் சார்ந்த மருந்து கொடுக்கப்படும் போதுதான் மனிதன் முழுமையாக குணமாகிறான். அதுதான் வாட் இஸ் டு பி கியூர்ட் இன் டிசீஸ் என்று ஹானிமன் 3வது அபாரிசத்தில் சொல்லுகிறார். ஆகவே நோய் தொடர்பாக உங்களோடு நான் இதுவரைக்கும் உரையாடிவிட்டேன். நீங்கள் சில கேள்விகளை கேட்டீர்கள், அதற்கான பதிலையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன். மிக நன்றி, வணக்கம். ஹலோ.